ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. மக்கள் எல்லாம் யார் இன்னைக்கு எவிக்ட் ஆகி போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இருந்தாங்க. சில பேர் பார்வதி தான் இன்னைக்கு எவிக்ட் ஆகி போவாங்க அப்படின்ட்டு 2 நாளா சோஷியல் மீடியால எல்லாம் உலாவி வந்தது, பார்வதி எவிக்டட்னு. இந்த மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு யார் எவிக்ட் ஆகி போறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர் ரவுடி பிரஜன் தான் எவிக்ட் ஆகி போயிட்டாரு. என்னடா சொல்ற, இது உண்மையா அப்படின்னு நீங்களாம் நினைப்பீங்க. நல்லா தானே விளையாண்டாரு போன வாரம். இப்பதானே அவர் நல்லா விளையாடுறதுக்கான கேமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரை போய் தூக்கிட்டீங்களே அப்படின்னு மக்கள் எல்லாம் அப்படியே அதிர்ச்சியா இருக்கிறாங்க. உள்ள ஒண்ணுமே விளையாடாம கனி, சுபிக்ஷா, எஃப்ஜே, அப்புறம் நம்ம பார்த்தசாரதி, அமித், இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஒண்ணுமே விளையாடாம ஏன் பிரஜனை தூக்குனாங்க அப்படின்ற காரணத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாமா. பிரஜன் பிக் பாஸ் ஹவுஸ்ல ஓட்டு இல்லாம எவிக்ட் ஆகி போறாரு அப்படின்னா கண்டிப்பா நான் சத்தியமா ஏத்துக்கவே மாட்டேன். அவரு கடைசி ஓட் லிஸ்ட்ல இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. நல்லா விளையாடினாரு போன வாரம். அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் வெளியே இருக்கிறாங்க. அவர் வைல்ட் கார்டு என்ட்ரியில வரும்போதே இவர் தான் வின்னிங் ஆக போறாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சோம். ஆனா பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 விட்டு அபிஷியலா பிரஜன் அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார். இந்த வாரம் பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன்லாம் கிடையாது, சிங்கிள் எவிக்ஷன் தான். அந்த சிங்கிள் எவிக்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரஜன் தான். பிரஜன்லாம் என்ன பெரிய தலையா ப்ரோ, அவரை போய் பெருமையா பேசுறீங்களே. பிக் பாஸ் ஹவுஸ்லயே பார்வதி தான் பெரிய தலை. இவரெல்லாம் போனா எங்க டிஆர்பி ரேட் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பிரஜன் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கிய நெருங்கிய நண்பர் விஜய் சேதுபதிக்கு. பிரஜனுக்கு பிக் பாஸ்ல இடம் கிடைக்கிறதுன்றது அவ்வளவு சீக்கிரமா கிடைக்கல. நீங்க தனியா வந்தா நாங்க இடம் கொடுக்க மாட்டோம், மனைவியோட சேர்ந்து வரீங்களா, உங்களை நாங்க இந்த சீசன்ல ஏத்துக்கிறோம் அப்படின்னு சேனல் பிரஜனுக்கு ப்ரொபோஸ் பண்ண, பிரஜன் சாண்ட்ரா கிட்ட போய் நம்ம ஃபியூச்சருக்கான செம சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம இந்த சீசன்ல போனா நம்ம பேரும் புகழும் எடுத்து பழைய நிலைமைக்கு வந்துருவோம் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி சாண்ட்ராவை கூட்டிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்தாரு நம்ம பிரஜன். பிரஜன் பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்த உடனே அவர் வீரத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் இப்படித்தான், நான் ஆம்பளை, நான் மென், நான் உங்களை மோதிடுவேன், நான் உங்களை கவுத்துருவேன், நான் உங்களை அடிச்சு தூக்கிடுவேன் அப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தையை பிபி கண்டஸ்ட் மேல ஏவனாரு. இதை பார்த்த மக்கள் எல்லாம் என்ன பேப்பர் ரவுடியாவே மாறிட்டாரு பிரஜன் அப்படின்னு சொல்லி பேப்பர் ரவுடின்னு பேரே சூட்டிட்டாங்க பிரஜனுக்கு. நிறைய சோசியல் மீடியால எடுத்த உடனே பேப்பர் ரவுடின்னு பட்டம் சூட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அவர்கள் பிரஜனை கதற 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 விட்டுருப்பாரு. பிரஜனோ விஜய் சேதுபதி என் நண்பன் தானே, ஒஸ்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசாம நண்பன் கிட்ட பேசுற மாதிரி ஒரு சில வார்த்தையை அவர் விட்டுருப்பாரு. என்ன சார் நீங்க இப்படி திட்டுறீங்க, நீங்க தானே போகக்குள்ள சண்டை போட சொன்னீங்க, என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்னு நீங்க தானே சொல்லி அனுப்பினீங்க. இப்ப என்னடானா சண்டை போட்டாலும் திட்டுறீங்க, சண்டை போடாலனாலும் திட்டுறீங்க, ஒண்ணுமே விளையாடாம சும்மா இருந்தாலும் திட்டுறீங்க, நான் என்னதான் சார் பண்றது அப்படின்னு மீசையை முறிக்குன்னு எதிர்க்க இருக்கிற ஒஸ்ட்னு நினைக்காம அவருக்கு மரியாதை கொடுக்காம பேசியிருந்தார் பிரஜன். இப்படி பேசுனதை கேட்ட உடனே விஜய் சேதுபதி சரி டீமும் சரி பயங்கர அதிர்ச்சி ஆயிருப்பாங்க. விஜய் சேதுபதி இருந்தாலும் அதை காட்டிக்காம, என்ன சார் சண்டை போடுங்கன்னு சொன்னோம் சார், நாங்க சண்டை போட வேணாம்னு சொல்ல சார், அதுக்குன்னு ஒரு முறை இருக்கா அப்படின்னு பூசி கீசி மழுப்பியிருப்பார் விஜய் சேதுபதி. என்னடா இவன் வரக்குள்ள சேனல் சொன்னதெல்லாம் இப்ப சொல்லி காட்டுறானே அப்படின்ட்டு மிரண்டு போய் பிரேக் விட்டு எட்ட போயிருப்பாரு விஜய் சேதுபதி. பிரஜனோ நான் இப்படிதான் சார் பேசுவேன், இப்படிதான் சார் நான் அப்படின்ட்டு கராரா பேசவ அப்பவே டீம் முடிவு பண்ணிட்டாங்க, இவனை தூக்கியே ஆகணும். உடனடியா தூக்கினா விஜய் சேதுபதியை பேசினால்தான் தூக்கிட்டான் அப்படின்னு யாரும் நினைக்க கூடாதுன்ட்டு விஜய் சேதுபதி கூட யூகோ பார்க்க மாட்டாரு, ஆனா சேனல் யூகோ பார்க்கும், நம்ம விஷயத்தெல்லாம் இவன் வெளியிடுறானே அப்படின்ட்டு பொறுமையா வச்சு செஞ்சிட்டாங்க நம்ம பிரஜனை. என்ன பொறுத்த வரைக்கும் இது பாத்தீங்கன்னா சேனலோட ஈகோ தான். இந்த வாரம் பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கா போல. அருமையா விளையாண்ட இவனை தூக்க வேண்டிய காரணம் என்னன்னா இந்த சேனலோட ஈகோ தான், வேற ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்ல, நீங்க பார்த்துருப்பீங்க போன வாட்டி கெமியையும் பிரஜனையும் ஒரு கார்ல வச்சு வெளியே அனுப்பியிருப்பாங்க, ஒரு மாதிரி வித்தியாசமா எவிக்ஷனை நடத்தியிருப்பாங்க. அப்போ சாண்ட்ரா போட்ட சீன் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அழுது ஊரே பேசும் பொருளா ஆயிருப்பாங்க சாண்ட்ரா. அந்த சீனை மறுபடியும் கொண்டு வந்தா இன்னும் நமக்கு டிஆர்பி ரேட் அதிகம் கிடைக்குன்ட்டு அந்த சீனையும் எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கிறாங்க விஜய் டிவி சேனல். கண்டிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பாரி இருக்குதான். அது மட்டும் இல்ல, சாண்ட்ரா அவர்கள் பிரஜனு கூடயே வெளியேறி போய் கட்டி பிடிச்சி நானும் இங்க இருக்க மாட்டேன், நானும் உங்க கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டோரை தாண்டி வெளியே போய் கட்டி பிடிச்சி அழுதா ஒரு நியூஸ் பரவலா பரவிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கள சமாதானம் பண்ணி பிரஜனும் சமாதானம் பண்ணி பேசிதானே வந்தோம், யாராவது ஒருத்தர் போனா கூட ஒருத்தர் இருக்கணும், ஒருத்தர் நல்லா விளையாடணும்னு பேசிதானே பண்ண அப்படின்னு சாண்ட்ராவை சமாதானப்படுத்தி உள்ள அனுப்புனதாக ஒரு செய்தி பரவலா பரவிட்டு இருக்கு. சாண்ட்ராவை ஏன் உள்ள வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் டாஸ்க் வர வருது. அதுல பிரஜன் பாத்தீங்கன்னா 2 குழந்தைய உள்ள கூட்டின்னு
கண்டிப்பா சாண்ட்ரா அழுவறதும், அவங்க அழுவறதும் மாறி, மாறி வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஓடிடும் அன்னைக்கு. அது பார்க்கறதுக்கே மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஸோ, அதுவும் டிஆர்பி ரேட் ஏறும். அதனால வந்து சாண்ட்ராவ ப்ரீ டாஸ்க் வரைக்கும் வச்சிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அப்படி இல்ல சேனலுக்கு இன்னும் ஈகோ நெறையா இருக்கு. இவன அனுப்புனது மட்டும் போதாது. சாண்ட்ராவையும் சேர்த்து அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் சாண்ட்ராவையும் சேர்த்து அனுப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, என்னுடைய கருத்து மட்டும் தான். இது நடக்குதா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வினோத்தையும், திவ்யாவையும் செம்ம ரோஸ்டிங் குடுத்துருக்கதா கேள்விப்பட்டோம் விஜய் சேதுபதி. கானா வினோத் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாய விட்டு எல்லார்கிட்டயும் வந்து அதிரடியா தான் நடந்துக்கிட்டாரு. டாஸ்க்ல வினோத்தால நெக்லஸ எடுக்க முடியல அப்படின்னு காண்டாகி என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. பேய் வேஷம்லாம் போட்டாரு. அது பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகல. உள்ள இருக்கிறவங்களுக்கு கடுப்பா தான் ஆச்சு. இவரோ என்னெல்லாம் பண்ணி பார்த்து கடைசியில வெக்ஸ் ஆகி நெக்லஸ எடுக்க முடியலையான்ற விரக்தியில எல்லார்கிட்டயும் போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த விஷயத்தை தான் புடிச்சு போட்டு பயங்கர அடியா அடிக்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி. சாரி சார்ன்ற வார்த்தையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாரு நம்ம வினோத். அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி திவ்யாவை போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிறாரு விஜய் சேதுபதி. கானா வினோத்துக்காவது ஏதாவது பேச விட்டுருக்காரு. ஆனா திவ்யாவை பேசும்போதெல்லாம் நீங்க நிறுத்துங்க, எதுவுமே பேசாதீங்க அப்படின்ட்டு பேச விடாம கண்டினியூஸா அடியான்னு அடிச்சுக்கிறாரு விஜய் சேதுபதி. திவ்யாவுக்கும் அதே தான், வார்த்தையை கண்டபடி விட்டுருக்கீங்க, அதிகமா சண்டை போட்டிருக்கீங்க, ஆட்டிடியூட் சரியில்லை, இந்த காரணத்தை வச்சு தான் வெளுன்னு வெளுத்திருக்காரு நம்ம விஜய் சேதுபதி. இதெல்லாம் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கிற பாருக்கு மட்டும் பயங்கரமா பாராட்டு கிடைச்சிருக்கு இந்த வாரம். பாருவியும் விக்ரமியும் உங்களை நான் ஃபைனல் வரைக்கும் எதிர்பார்க்கறேன் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி சொல்லி சேவ் பண்ணியிருக்காரு. பாருக்கு விஜய் சேதுபதி சொன்னது பயங்கரமா புரிஞ்சு போச்சு போல இருக்கு. யாரை அடிச்சா நம்ம வந்து கண்டென்ட்லயும் சரி பெருமையா நம்மள பேசுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கினாங்க. விக்ரம தான் அவங்க அடிக்கிறாங்க. விக்ரமும் புரிஞ்சுக்கினாரு. பாருவை அடிச்சா நமக்கு வந்து நல்ல பேர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவங்க சண்டை போடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க சண்டை போடல, கண்டென்ட் அண்ட் ப்ரோமோல வர்றதுக்காக ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்ட்டு நமக்கு புரியுது. ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு அது புரியல. இதே தான் வந்த உடனே சாண்ட்ரா வந்து பாரு அடிச்சா நம்ம வந்து ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்ட்டு பாரு அடிக்க ஆரம்பிச்சாங்க. பதிலுக்கு பாரு திருப்பி அடிக்கவே அப்படியே அடங்கி உக்காந்து பாரு பக்கமே போறதுல சாண்ட்ரா. ஆனா விக்ரமும் எப்படி அடிச்சா பார்வை அடிச்சா மக்கள் விரும்புவாங்கன்னு அந்த வகையை வந்து தேர்ந்தெடுத்து அடிக்கிறாரு விக்ரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சின்னதா பிபி கண்டென்ட்ஸ் கிட்ட ஒரு ஆக்டிவிட்டிஸை கொடுக்குறாரு. வீட்டுக்குள்ள உங்களை யாரு அமுக்கி மேல யார ட்ரை பண்றா அப்படின்றத தான் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு விஜய் சேதுபதி. அதுல பல பேருக்கான பேரை சொல்றாங்க. ஆனா அப்பட்டமா ஒருத்தரை எல்லார் கண்ணுக்கும் தெரியும். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி தான். மக்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். மற்றவங்களை அடிச்சு அவங்கள என்னெல்லாமோ பேசி அவங்கள அமுக்கி மேலே வர ட்ரை பண்றது நம்ம விஜய் பார்வதி மட்டும்தான் அப்படின்னு எஃப்ஜே வந்து பாரு மேல குற்றம் வைக்கிறாரு. பாருவோ எஃப்ஜே மேல வந்து குற்றம் வைக்கிறாங்க. கமருதீனோ ஆதிரை மேல குற்றம் வைக்கிறாங்க. இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தரா குற்றம் வச்சு கடைசியில விஜய் சேதுபதி அவர்கள் எல்லாருமே சேவ் பண்ணிட்டு சாண்ட்ரா, பிரஜன், எஃப்ஜேவை ஹாட் சீட்ல உட்கார வைக்கிறாரு. இந்த 3 பேர்ல யார் வந்து போவாங்கன்னு கேட்கிறாரு. எல்லாருமே வந்து எஃப்ஜேவை தான் சொல்றாங்க. கடைசியில கார்டை எடுத்து காட்டக்குள்ள நம்ம பிரஜனை அவங்கள எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறாங்க. ஒரே ஒப்பாரியா இருக்கு. பாவம், அவங்கள பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அப்படி அழுகுறாங்க நம்ம சாண்ட்ரா. இருக்கும் தான், கணவனை விட்டு பிரிஞ்சா கண்டிப்பா வந்து சோகம் இருக்கும் தான். என்ன பண்றது, இது ஷோ, யாராவது ஒருத்தவங்க தான் வந்து ஜெயிக்க முடியும். அது அவங்க புரிஞ்சுங்கன்னு இனிமேல் நல்லா விளையாடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ மக்களே, பிரஜன்ட் போறது ஃபேரா அன்ஃபேரான்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.